ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேனல் இருக்குது, குரூப் இருக்குது. சேனலில் வந்து நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும், உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி எதாவது ஸ்பேம் மெசேஜ் ஏதாச்சும் அனுப்புனீங்க அப்படின்னா உடனே வந்து பேன் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜெனியூனாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த குரூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்னல் குரூப் கிடையாது. உங்களுக்கு வந்து எது கன்வீனியாக இருக்கோ அதை பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 1 மட்டும் தான் இது வந்து ஆஃபர் வேலிட். அதுக்கப்புறம் வந்து இது வேலிட் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1-on-1 செஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து $300 போட்டிருந்தேன். அது வந்து $250 வந்து ஆஃபர் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா $175 போட்டிருந்தேன். ஸோ இது வந்து $150 வந்து ஆஃபர் விட்டுருக்கேன். அதே மாதிரி $13 இருந்த கோர்ஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா $33 போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து ரெக்கார்டட் கோர்ஸில் ஹார்மோனிக் சேர்ந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா $60 போட்டிருந்தேன். அது இப்போ $50 இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பர்சனல் டெலிகிராம் ஐடி இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிட்காயினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் வச்சுட்டு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ குரூப்பில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இதில் ரீடெஸ்ட் வச்சான். ரீடெஸ்ட் வச்சுட்டு நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரானோ, ஆனால் வந்து அதுக்கு அடுத்த கண்டிலே பாருங்கள் திரும்ப வந்து நமக்கு மேலே இங்கே கிட்ட வந்ததால் நான் என்ன பண்ணிட்டேன், இது க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே போயிருக்கான். ஸோ இது வந்து நமக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அது ரீடெஸ்ட் வச்சுட்டு உடனே வந்து நமக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு இப்படியே சைட்வேஸ்லேருந்து மாவரைச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவரைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேக் அவுட் வந்து கொடுக்குறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது ஒன்று மேலே போகலாம், இல்லை சடனாக வந்து கீழே அடிக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு டேரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இது ப்ரீவியஸாக இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனும் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நமக்கு வந்து உடனே வந்து இங்கே பிரேக் அவுட் நடந்து அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வச்சிருந்தாலும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் இது வந்து நம்ம கீழே போகும் அப்படின்னு. பட் இது எப்படி நடந்திருக்கு பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே சைடேஸ்லேயே மாவரைச்சிட்டு இருக்கான். ஸோ மாவரைச்சிட்டே இருக்கான் அப்படின்னா இது வந்து கம்ப்ரெஷன், நமக்கு வந்து கம்ப்ரெஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டி. அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்ன மார்க்கெட்டில் பார்க்குறேன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே தவிர இதே நீங்கள் பிளைண்டாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் என்டர் ஆகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் வச்சுருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDT டாமினன்ஸ் சார்ட் போயிடலாம். இப்போ USDT சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப்பில் போட்டிருப்பேன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் எல்லோ ட்ரெண்ட் லைன் தான் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து இப்படி வந்திருக்கான், இந்த இடத்துல வந்து ஒரு டச்சு, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்திருக்கான், இங்கே ஒரு டச்சு, திரும்ப இங்கே வந்துட்டு இப்படி ஒரு டச் வச்சுட்டு இப்போ விக்கு வந்து இங்கே பெருசாக விட்டுருக்கோம். இப்போது நமக்கு வந்து எப்படி நடக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ரிஜெக்ஷன், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து எப்போ இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் வந்து நமக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இங்கேருந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்வாலிட் ஆகிடும். இப்போ இன்வாலிட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே ஒரு லெவல் இருக்குது, இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி போனோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட்டும் தாண்டி நமக்கு வந்து டெய்லி க்ளோசிங் மேலே வச்சானா தான் நமக்கு வந்து அடுத்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து டெய்லியிலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே போகிறான்னா இந்த இடம் வந்து ஒரு கீழே லெவலாக இருக்கும். இந்த கீழே லெவலும் நமக்கு பிரேக் ஆனோம் அப்படின்னா அடுத்து வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு வந்து மேஜரான லெவல். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மேலே போகிறான் அப்படின்னா நமக்கு வந்து BTCயில் வந்து கீழே வருவான். ஸோ அதே வந்து இங்கேருந்து நமக்கு இப்படியே கீழே விழறான் அப்படின்னா BTCயில் வந்து மேலே போவோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி பிகேவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து என்ட்ரு எடுப்போம். அதே மாதிரி நம்ம USDT + USDC சார்ட் வந்து நான் நிறைய முறை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த சார்ட்லையும் பாருங்கள் அதே ட்ரெண்ட் லைன் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டச் இருக்குது, இங்கே செகண்ட் டச் வச்சிருக்கு, இதே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அதே டைமில் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைப்பான். இதுவும் இந்த ரெண்டு சார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரு சின்ன சின்ன லெவல் மட்டும் தான் வித்தியாசம் ஆகும். அதே மாதிரி எனக்கு இங்கேருந்து இப்படி கீழே வரான் பார்த்தீங்களா, நான் இந்த இடத்துல ட்ரேடு வந்து இப்போதைக்கு எதுவும் என்ட்ரு ஆகலை.
ஸோ நான் எப்போ என்ட்ரு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது. டெய்லி லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி லெவல் போட்டிருக்கும் பாருங்க. இந்த டெய்லி லெவலுக்கு கீழே வந்து எனக்கு டெய்லியில் க்ளோஸ் வச்சேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் எனக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்து நான் என்ட்ரு ஆவேன். அதாவது இந்த இடத்துல கீழே வரோம் அப்படின்னா பிடிசியில் வந்து நமக்கு பை செட்டப் போகணும். இங்கேருந்து நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பிடிசியில் ஷார்ட் செட்டப் போகணும். ஸோ இது வந்து யூஎஸ்டிடி, அதாவது யூஎஸ்டிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு ஆப்போசிட்டாக வந்து நமக்கு நடக்கிறது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க பிடிசியோட அப்டேட். இதில் வந்து 4Rல வந்து நமக்கு ஒரு பேரல் சேனல் மாதிரி நடந்துருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா பேரல் சேனல் மாதிரி இருக்கா. ஆனால் வந்து இது நம்ம ப்ரீவியஸ் மூவ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு புல் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பம்பு, இங்கே ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எங்கே இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மேஜராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்டிடி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து மேஜராக நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் போவோம் அப்படின்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஈத்தீரியம் சார்ட் போயிடலாம். ஈத்தீரியமில் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு என்ட்ரி இருக்குது பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்னில். ஸோ இது வந்து நம்ம லாங் டேர்ம் ப்ளே. ஸோ இது இப்போதைக்கு விட்டுடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். ஸோ இன்றைக்கி வந்து 31ஆம் தேதி இன்றைக்கி வந்து க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ளோஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அப்படி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து ஈத்தீரியம் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக வந்து நம்ம இப்படி இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பம்ப் ஆகிடுவான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நமக்கு வந்து மந்த்லி சார்ட்டு. ஸோ மந்த்லி சார்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ப்ளே அவுட் ஆகுறது, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறது நமக்கு 1 மாதம் ஆகும். நம்ம எவ்வளோ தூரம்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு கூட நம்ம மேலே போகலாம், இல்லை இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணாமல் கூட மேலே போகலாம். ஸோ இது வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் இல்லை வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு செட்டப் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு நம்ம 4 hour 1 hourல தான் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ வந்து எடுத்த உடனே வந்து ஹை டைம் ஃப்ரேமே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு விக்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 20% அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெரிய அடி விழும் நமக்கு. ஸோ அதனால தான் மோஸ்ட் என்ட்ரின்றது பார்த்தோன்னா நம்ம எப்பவுமே வந்து லோ டைம் ஃப்ரேம் தான் என்ட்ரி எடுப்போம் நம்ம. இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம புல்லிஷாக இருக்கான் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இந்த விக்கு பாருங்கள் 58%. அதே கீழே எந்த அளவுக்கு மூவ் இருக்கான்னு பாருங்கள், 39%. கீழே ஒரு 39%, மேலே ஒரு 50% அடிச்சுட்டு கரெக்டாக தூக்கிட்டு போய் சென்டரில் வந்து க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் நடக்கிறதுலாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம அப்படியே மேலே போய்டுவான்னு சொல்ல முடியாது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே மேலே போய்டுவான்றதுல அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சார்ட் போயிடலாம். வீக்லி சார்ட்டில் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் நான் போட்டிருப்பேன். இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து எனக்கு ரிவர்சல் ஆகிறதுக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். இதோட பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்ட் டார்கெட்டு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், அதாவது 0.386 இந்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும். இதுதான் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், இது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஆனால் வந்து நான் எந்த ஷார்ட்டும் வந்து என்ட்ரு ஆகலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மணி ஃப்ளோ இருக்கான் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ட்ரு ஆகலை. அதே மாதிரி மந்த்லிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிறதுன பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால நமக்கு எந்த ஷார்ட் என்ட்ரி எதுவும் எடுக்கல. ஸோ நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை. ஸோ நான் எப்போ வந்து ஷார்ட் என்ட்ரு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோ டைம் ஃப்ரேம் போயிடலாம். இது வந்து 4 hour டைம் ஃப்ரேம். நான் 4 hour டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து நமக்கு ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் நமக்கு ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. இதில் ஆக்சுவலாக வந்து நமக்கு நான் வீடியோ போடும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் தான் இருந்துச்சு இந்த இடத்துல. பட் நான் வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 ஹார்மோனிக் பேட்டர்ன் நமக்கு ப்ளே அவுட் ஆகிடுச்சு ஒரே இடத்துல. ஸோ நம்மளும் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம். இப்படி 2 ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து இதில் ப்ளே அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து இதில் என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் இந்த என்ட்ரி வந்து இதிலே கட் பண்ணிட்டேன். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஃபிப் அடிச்சேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுக்கும் ஃபிப் அடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இங்கேயே வந்து நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து நான் ஒரு நல்ல கீ லெவல், இந்த கீ லெவலில் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு லோ டெஃபினில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம லேசி மூவ்மெண்ட் தான், இதெல்லாம் சைடு மூவ்மெண்ட் மாதிரி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பெருசாக பிடிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து எது இந்த ஷார்ப்பாக போகுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பக்காவாக பிடிச்சினா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல 1 hourலேயே சொல்லியிருப்பேன் நான், இந்த இடத்துல இடன் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அதோட மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருதுன்னு. ஸோ ஆனால் ஷார்ட் எதுவும் என்ட்ரு ஆகலை நான். ஸோ இப்போ அடுத்து நம்ம எப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல ஷார்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் எங்கே எடுப்பேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஷோல்டர் வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹெட் வச்சுருக்கான். எனக்கு சப்போஸ் இங்கே ப்ரைஸ் இப்படி கீழே வரான் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஒரு கீ லெவல் இருக்குது இந்த இடத்துல வந்து எனக்கு சப்போஸ் இந்த இடத்துல பவுன்ஸ் ஆனால் அப்படின்னா இப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் வச்சு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் எடுக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நம்ம எங்கள் இடத்துல ஷார்ட் என்ட்ரு ஆக மாட்டோம். ஏன்னா வந்து இதுவுமே ஒரு ட்ரெண்ட் லைனோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு இதுவுமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து பெருசாக நான் ஷார்ட் எதுவும் என்ட்ரு ஆகலை இப்போதைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஸ்விங் லோவில் இருந்து இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இப்போதைக்கு மேஜரான ஒரு ஸ்விங்கு. எனக்கு எப்போ இந்த ஸ்விங்குக்கு கீழே எனக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறானோ
அப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா, ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஷார்ட் அடிப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட் இப்போதைக்கு வந்து எங்கேயும் இறங்க மாட்டேன் நான். அப்படி ஷார்ட் இறங்கத்தான் தான் மேபி சின்ன சின்ன ஸ்கேல் மட்டும் தான் பண்ணுவேன். பெருசாக வந்து பெரிய இதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து சிம்பிள் கன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனா அப்படின்னா அந்த பேட்டர்னில் இந்த கீ லெவல் பிரேக் ஆகும்போது ஒரு ஷார்ட் என்ட்ரு ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்து எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் எனக்கு ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி எடுப்பேன் ஷார்ட்டுக்கு. அது வரைக்கும் வந்து ஷார்ட்டுக்கு இப்போதைக்கு வந்து எதுவும் பார்க்கல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கீ லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 கீ லெவல் வந்து ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நான் வந்து இந்த இடத்துல டச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட் என்ட்ரு ஆகிருப்பேன். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணல. ஸோ டச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பக்காவான ஷார்ட் என்ட்ரி. ஸோ இது நம்ம பிடிக்க முடியல இது. ஸோ டச் பண்ணாமல் நம்ம போயிட்டான். ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து எக்ஸாக்டாக டச் ஆகாது. ஜஸ்ட் ஒரு இது வந்து வீக்லி லெவல்ன்றதுனால நமக்கு வந்து இது ரிஃபைன்மெண்ட் தான். வீக்லி லெவலோட ரிஃபைன்மெண்ட் தான் 4 ஹவரில் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக்லி லெவல். ஸோ இதில் வீக்லி லெவல் மட்டும் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டோம். ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து எப்போ இன்வாலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இருந்த ஹை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கு மேலே ஜஸ்ட் ஒரு விக்கு இப்படி போயிட்டு ஒரு சின்ன ஒரு விக்கு எனக்கு விட்டால் கூட எனக்கு வந்து அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன், அதாவது வீக்லியில் இப்போ காட்டின பார்த்தீங்களா, இந்த வீக்லியில் காட்டின ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து எனக்கு இன்வாலிட் ஆகிடும். இந்த ஐக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன விக்கு விட்டால் கூட எனக்கு வந்து அது இன்வாலிட் ஆகிடும். சப்போஸ் இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வச்சுட்டு எனக்கு இப்படியே வந்து எனக்கு ப்ரைஸ் இங்கே வந்து இப்படி எனக்கு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கான், அப்படி வந்து ஒரு 2 வாரம் ஹோல்டு பண்ணுறான் அப்படின்னா அடுத்து வந்து எனக்கு மேலே போகிறது பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டுக்கும் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது எப்போனா 4 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா மட்டும் தான் ஷார்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. பைக் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து வீக்லி க்ளோஸ் வச்சுட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இன்னும் இன்டெப்த்தாக ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக குழப்பிப்பேன். ஸோ அதனால் வந்து பெருசாக உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போதைக்கு இங்கே இதில் ஒரு பேரல் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, மேலே இந்த தேர்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் கரெக்டாக டச் ஆயிருக்கு. அங்கேருந்து இப்போ கீழே தான் வந்துட்டு இருக்கான். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு அப்படின்னா செல்லுக்கு பார்ப்பேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கல அப்படின்னா பையிங்க்கு மட்டும் நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போதைக்கு இருக்க ஈத்ரியம் அப்டேட் அவ்வளோதான். ஐ திங்க் இந்த வீடியோவில் எல்லா எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். சப்போஸ் எதாவது விட்டு இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.